அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியா கேள்விகள் இதுதான் இந்த நிகழ்ச்சியில் உள்ள தலைப்பு. நிறைய கேள்வியினால் ஆனது தான் அந்த உலகமே. நம்ம இவ்வளோ வளர்ச்சிக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆரம்பத்தில் யாருக்குள்ளேயோ எழுந்த கேள்வி தான் நம்மளை இன்றைக்கி இந்த அளவுக்கு நகர்த்தி வந்திருக்கு. அறிவியல் உலகத்துலேயும் சரி, தத்துவ உலகத்துலேயும் சரி, வாழ்வியல்லையும் சரி, சமூகத்துலேயும் சரி, யாரோ ஒருத்தருடைய கேள்வி தானே அடுத்த அதுக்கான கேள்வியும் அந்த கேள்வியோடு நின்றுடாமல் ஒன்று அவரோ இல்லை அதுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த கேள்விக்கான தேடலோ வரும்போது மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த உலகம் நகர்ந்துகிட்டே போயிருக்கும். நம்ம படிக்கிற விஷயமும் அப்படி தான், நம்ம பாடமும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். நம்ம கேள்விகளை தான் துவங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஆரோக்கியா கேள்விகள் அப்படிங்கிறது நலம் சார்ந்து நமக்கு எப்போவுமே ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் இருந்துகிட்ருக்கும். இது சரியா, இது தப்பா, ஏதாவது பிரச்சனையா இல்லையா அப்படின்னு நிறைய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அந்த கேள்விகளில் நவீன அறிவியலோடு உள்ள பதில்களுக்கு நவீன மருத்துவ பதில்கள் நிறைய இருக்குது. சித்த மருத்துவம் தொட்டு நம்மளுடைய இந்திய மருத்துவ முறைகளில் ஒன்றான சித்த மருத்துவம் தொட்டு நமக்கு இருக்கிற கேள்வி. அப்புறம் இந்த மருத்துவ முறையினுடைய பயன் எந்த அளவுக்கு மக்களுக்குள்ளே போய் சேரும், அப்புறம் இந்த மருத்துவத்தில் உள்ள விஷயங்கள் என்ன நடந்துகிட்ருக்கு, அப்புறம் இது எப்படி வந்துச்சு, இந்த மருத்துவம் எப்படி திடீர்னு ஒரு நாள் டமால்னு விழுந்துருச்சா, அப்புறம் எங்கே நோக்கி போயிட்டுருக்குறோம், உலகம் படு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இப்போல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நமக்காக நம்மை விட படு வேகமாக சிந்திக்கக்கூடிய கணிப்பொறிகள் எல்லா அடிப்படையிலையும் நம்ம என்ன பேசணும், என்ன எழுதணும், என்ன சாப்பிடணும், என்ன தூங்கணும், எல்லா விஷயத்துக்கும் ஒரு கணிப்பொறி சிந்திக்கக்கூடிய ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம நின்றுட்டுருக்குறோம். அந்த இடத்துல அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்து தான் பார்க்கும்போதேன்னு நம்ம ஒரு பெரிய தத்துவத்தோட இன்றைக்கோ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தத்துவத்தோடு இயங்கி கொண்டிருக்கிற நாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துக்குள்ளே எப்படி போய் நிற்க போகிறோம், அந்த காலத்தில் சொன்ன தத்துவ குறிப்புகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்துக்கும் பொருந்துமா, இப்படி பல நமக்குள்ள கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு விடை தேடும் விதமாகத்தான் இந்த நிகழ்ச்சி. அதில் இந்த கேள்விகளுக்கு நம்ம யோசிக்கிற விஷயம் இல்லை ஒரு சிறு விவாதத்தை முன்வைக்கிற விஷயம், அந்த விவாதம் ஒரு பின்னாட்களில் கடந்து ஒரு மிகச்சரியான பதிலாக கூட மாறலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தத்தில் ஒரு சமூக அக்கறையோடு கேள்விகளால் கோர்க்கப்பட்ட ஒரு நலப்பேச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு நலத்துக்கான தேடலில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்வியும் அதற்கான பதில்களும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை எடுத்துகிட்டு வரலாம். நான் இதே சென்னைக்கு உள்ளே வரும்போது ஏகப்பட்ட கேள்விகளோடு சென்னையில் இறங்கினேன். சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு 5.5 ஆண்டு காலம் படிக்கிறப்பெல்லாம் என்ன ஒரே இது எனக்கு அப்போ தெரியும் அப்படின்னா, சித்தா காலேஜில் படித்தா வேலை கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும், அப்படி தான் எங்கள் ஊரில் சொல்லி என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அப்படி படிக்க சேர்த்து விட்டாங்க. ஆனால் நான் என்றைக்கு சேர்ந்தனோ அன்னையிலேருந்து அரசு பணியே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. ரொம்ப மிகச்சரியாக மிக துல்லியமாக படித்து மிகச்சரியாக மார்க் வாங்கினா ஒரு 10 பேர் 15 பேருக்கு தான் 1000 பேர் போட்டி போடுற இடத்துல வேலை கிடைக்கிற ஒரு சூழல் இருந்தது. அப்போது பெரும் கேள்விகளோடு இந்த சென்னைக்குள்ளே வரோம். நம்ம வாழ்ந்துட முடியுமா, நம்ம ஒரு மருத்துவன் என்கிற ஒரு அடையாளத்தோட, மருத்துவன் என்கிற அங்கீகாரத்தோட, உண்மையிலே மருத்துவனா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட, இப்படியெல்லாம் ஒரு கேள்விகளோடு தான் நான் இந்த சென்னைக்குள்ளே 93 உள்ளே வரோம். அன்னையிலிருந்து நிறைய கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கான பதிலை தேட ஏற்பட்ட முயற்சியில் ஓரளவுக்கு நல்ல அங்கீகாரத்தோட, நல்ல மகிழ்ச்சியோட, ஒரு நிறைவான ஒரு சித்த மருத்துவ வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கோம். இப்போவும் எனக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளோடையும் தொடர்ந்துட்டு இருக்கிறேன். அந்த சூழலில் உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களில் நிறைய பேர் சித்த மருத்துவத்தை அப்படியே படித்து முடித்து அந்த வாசலில் எல்லையில் நிற்பீங்க, அடுத்த பயிற்சியில் வரணுன்னு. சில மருத்துவர்கள் மருத்துவ பயிற்சியை துவங்கி அடுத்த கட்டத்துக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. மாணவர்கள் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னுடைய அனுபவங்கள் சார்ந்த விஷயங்களில் நான் பார்த்த யோசித்த விஷயங்களோட உள்ள பதில்களை உங்களுக்கு பேசலாம் அப்படிங்கிறத அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியோட வடிவம். ஸோ அந்த அடிப்படையில் நாம் பேசலாம். இதில் இந்த நம்ம உரையாடலில் ஒரு உரையாடல்லையும் ஏதாவது ஒரு சின்ன சிந்தனை இதை பார்க்கக்கூடிய ஒரு நபருக்குள்ளே போய் சேர்ந்துச்சுன்னா அதுவே பெரிய வெற்றி. ஒரு பதில் சேரணும்னு அவசியம் இல்லை.
ஒரு சிந்தனை சேர்ந்தால் போதும். இந்த விவாதத்துக்குள்ளே ஒரு சின்ன சிந்தனை இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா அது பெரிய லெவலில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நான் ரொம்ப வலுவாக அறிவியலை நம்பக்கூடியவன். அந்த அறிவியல் வந்து தான் இந்த உலகத்தை நகர்த்திய விஷயத்தில் கல்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கிறத ரொம்ப வலுவாக நம்பக்கூடியவன். அந்த அறிவியலை எல்லா அடிப்படையிலையும் பயன்படுத்தி கொள்ளணும், எல்லா தளங்களும் பயன்படுத்தி கொள்ளணும், எல்லா துறைகளும் அறிவியலை பயன்படுத்தி கொள்ளணும். இன்றைக்கி நம்ம வந்து கீழடியில் வந்து தமிழின் இரும்பின் தொன்மை அப்படின்னு ஒரு விஷயத்த எல்லோரும் பேசிகிட்டே இருக்கோம். கீழடி அது வந்து நம்ம ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வரலாற்றினுடைய ஆவணமாக நம்ம பார்க்குறோம். தமிழ் சமூகம் அவ்வளோ நாளைக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஒரு மிகச்சீரான கல்வி பெற்ற ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருந்திருக்குங்கிறான அடையாளங்கள் தரவுகள் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு வந்து ஒரு அறிவியலை உலகத்தின் கோலோச்சிய பல்கலைக்கழகங்களில் இருந்து அந்த இடத்த எடுத்து அதில் உள்ள பொருட்களை எடுத்து நுண்ணாய்வு செய்து இவங்க இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை இப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா இரும்பின் காலம் இங்கிருந்து துவங்கி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை அந்த இரும்பின் தொன்மை அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருக்கு. இதில் வந்து நேரடியாக தட்டையாக பார்த்தா அன்றைக்கே நாங்கள்லாம் பெரியாள்டா அப்படின்னு அதை தோண்டி எடுத்து பார்த்து சொல்கிறது ஒரு வகை. ஆனால் அன்றைக்கே இவர்கள் இப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக சொல்லும்போது இன்னும் உலகம் அப்படி உற்று பார்க்குது. ஆமாப்பா அப்படிலாம் சொல்கிறான்னா அப்போ அன்னைக்கு இரும்பை இப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னா அந்த நேரத்தில் இவனுக்கு எப்படிலாம் மூளை இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. நம்ம ஒரு மண் பாத்திரத்தை எடுக்கிறாங்க, அந்த மண் பாத்திரத்தில் வந்து ஆதன் அப்படிங்கிற பேர் வருது. அந்த பேரை பார்க்கும்போது ஒரு சிந்தனை வருது. இந்த மண் பாத்திரத்தில் எப்போ எழுதியிருப்பாங்க இதை அப்படின்னு. ஒரு பாத்திரம் செஞ்சதுக்கப்புறம் மண் இது செஞ்சதுக்கப்புறம் எழுதினா கீறி இருக்கும், உடஞ்சிருக்கும். அப்போ மண் கூளை செய்யும்போதே அதை எழுதியிருக்கிறார்கள் என்றால் அந்த குயவனுக்கு எழுத்தறிவு இருக்குது அப்படின்னு ஒரு புரிதல் வருதா? அப்போ குயவனாக இருக்கக்கூடிய ஒரு சாமானிய மனிதன் அன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கலப்பை அந்த உழவுக்கு பயன்படக்கூடிய பொருட்களில் பேர் எழுதியிருக்கு. அப்போ அன்றைக்கு இருந்த விவசாயிகளுக்கு எழுத்து படிப்பு இருக்கா அப்படின்னு ஒரு சிந்தனை. என்றைக்கோ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்துறத பின்னாடி ஒருத்தன் வந்து அது மேலே பேர் எழுதிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு பொருள்லேருந்து கிடைக்குது. அப்போது அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளில், ஒரு உழவு சார்ந்த ஒரு பொருளில் ஒரு எழுத்தறிவு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அறிவியல் சொல்லும் பொழுது நமக்குள்ள பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்குது. அப்படியே சித்தண்ணா வாசலில் புதுக்கோட்டையில் மாவட்டத்தில் போய் அந்த சித்தண்ணா வாசலில் இருந்து அந்த படத்தை பார்க்கும்போது அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு வண்ணங்களால் ஒரு படம் வரையப்பட்டிருக்க அப்படிங்கும்போது நமக்குள்ளே எவ்வளோ விஷயம் தோணுது. இந்த நிறங்களை இன்றைக்கி நிறங்களுக்கான அறிவியல் மிக பெருசு. ஆனால் அங்கே வந்து சித்தண்ணா வாசலில் ஒரு தாமரை இருக்குது, ஒரு யானை இருக்குது, ஒரு குளம் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய நிறங்கள் எல்லாம் எனக்கு நான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து இந்த நிறம் இன்றைக்கி 2000 வருஷம் வரைக்கும் அழியாத ஒரு நிறத்தை அன்றைக்கி அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு தொழில்நுட்பம் அன்றைக்கு இருந்திருக்கும். அந்த நிறங்கள் அழியாத ஒரு நிறத்தை கொடுப்பதற்கான இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தோணுது. அதே இடத்துல பக்கத்தில் வந்து ஒரு சிறு துளை இருக்கும். அந்த துளையிலேருந்து ஒரு ஓசை வந்து கொண்டே இருப்பதை வந்து ஒரு மூச்சு பயிற்சியினுடைய ஓசை வந்துட்டு இருக்குது. எல்லோரும் காதை வச்சு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த ஓசை வருவதற்கான விஷயத்தை அங்கே குறைஞ்சிருக்காங்களா? அது வந்து ஒரு சமணப்பள்ளியா? சமணப்பள்ளிகள் தான் வந்து சமணர்கள் வந்து ஒரு குகை மலையில் வந்து ஒரு இது மாதிரியான குகை பகுதிகளில் பாடங்கள் நடத்திய வரலாறு சொல்கிறாங்க. சில அறிஞர்கள் பேராசிரியர் நெடுஞ்செழியன் மாதிரி அவங்க வந்து இல்லை இது அதுக்கும் முன்னாடி ஆசீவக காலம், இது வந்து ஆசீவர்களுடையது, சமணர்கள் நீங்கள் அதுக்கு பின்னாடி உள்ளது வந்து குழப்பிக்காதீங்க அப்படின்னு அவங்க பேசுகிறவங்க இருக்காங்க. இப்படிலாம் பார்க்கும்போது இந்த அறிவியலும் அவங்களாம் எப்படி அதை நிறுவுறாங்கன்னா தமிழறிஞர்கள், தமிழின் தொன்மை தெரிந்தவங்க, சிற்பக்கலை தெரிந்தவங்க, சிற்பத்தின் தொன்மை தெரிஞ்சவங்க. ஆனால் அவங்க எல்லாரும் அந்த அறிவியலின் ஊடாக அதை பார்க்குறாங்க. அந்த அறிவியலை வைத்து நுண்கதிர் படங்களை வைத்து அதில் ரேடியேஷன் டெக்னாலஜியை வச்சு அதில் உள்ள மாலிகுல் சைஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி வந்து அதை ஆய்ந்து சொல்கிறாங்க. சித்த மருத்துவமும் அப்படி தான். அப்படியான ஒரு பழைய தொன்மையான ஒரு விஷயத்தை நவீன அறிவியல் வைத்தும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி பண்ணும்போது காலத்தால் படிந்திருக்கக்கூடிய மாசுக்கள் இத்தனை 3000-4000 வருஷத்தில் எங்கள் வாத்தியார் ஒருத்தர், நான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு சூடியல் பயிற்சிக்காக நான் போயிருக்கும்போது பாட வேறுபாடுகள்னு படிப்போம். அதில் எப்படின்னா அன்றைக்கி ஆசிரியன் வந்து சிஷியன்ட்ட சொல்லும்போது அவன் சுக்குன்னு சொல்லும்போது தூக்கு காலத்தில் மக்குன்னு எழுதிடுவான்.
சுக்கினால் ஆன பொருள்னு மக்கினால் ஆன பொருள் நீங்கள் எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த எழுத்தாணியில் வந்து கை கொஞ்சம் கோணி சூங்கிறது மேன ஆகிப்போச்சுன்னா அப்புறம் 1000 வருஷம் கழித்து மக்கு என்றால் என்ன அப்படின்னு நம்ம கொண்டு யோசித்து மக்கு என்றால் மக்கின பொருள் என்றால் இப்படி நினச்சி பொருளையே சுக்குக்கு மேலே வேறு பொருளை மாற்றிடும். அப்படியான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அப்போது அந்த பாடலில் ஒரு பாட வேறுபாடை கணிக்கணும் அப்படின்னா அவர் அப்போ எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரு, இது எந்த காலம், அந்த காலத்தில் என்ன வெண்பா பயன்பட்டது, வெண்பால எப்படி இலக்கணம் இருக்கணும், ஆசிரியப்பால் எப்படி இலக்கணம் இருக்கணும், அதை வச்சு கண்டுபிடிங்க பாரு. அப்புறம் அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருள் எப்படி, அதுக்கு முன்னாடி பின்னாடி இந்த பக்கம் திப்பிலி இருக்குது, இந்த பக்கம் மிளகு இருக்குது, அப்போ நடுவில் மக்குன்னு வந்திருக்காது, அப்போ சுக்கா தான் இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறது. இந்த மாதிரி வச்சு அதை யோசிப்பாங்க. ஸோ இப்படி பல ஆய்வுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழலில் தான் சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் அறிவியல் சார்ந்து சித்த மருத்துவத்தில் யோசிக்க வேண்டிய பல விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கும் நிறைய இருக்குது. நிறைய கண்டுபிடிந்தலாம். கடந்த 50 60 வருஷம் அப்போது கல்லூரிகளாக நம்ம மாறி இந்த 60 ஆண்டுகளாக நிறைய விஷயங்கள் வந்து நெறிப்படுத்தப்பட்டிருக்கு, முறைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் இன்றைக்கு வந்து வெறும் வந்து ஒரு குரு சிஷ்யன்ட்ட சொன்னது மாதிரி மட்டும் இல்லாமல் இது ஒரு சரியாக கட்டமைக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு தொழிற்கல்வியாக நிர்மாணித்ததுக்கப்புறம் நவீன அறிவியல் பார்க்கக்கூடிய உடலினுடைய அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதனுடைய பேத்தோஃபிசியாலஜி என்னங்கிறது நவீன அறிவியல் சொன்ன விஷயங்கள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது நவீன மருத்துவம்னு பார்க்க வேண்டியது. நவீன அறிவியல் உடலை எப்படியெல்லாம் பார்க்கிறது, நவீன அறிவியல் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் பார்க்கிறது, நவீன அறிவியல் பொருட்களை எப்படியெல்லாம் பார்க்கிறது அப்படின்னு பார்க்குற விஷயத்தை சித்த மருத்துவத்தை வைத்தும் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம். சித்த மருத்துவம் அந்த நவீன அறிவியலை கைகோர்த்து அதில் இருக்கக்கூடிய பழமையை வந்து நல்ல தூசு தட்டி அதில் படிந்திருக்கிற மாசுக்களை நீக்கி அதனுடைய நல்ல விஷயங்களை இன்றைக்குள்ள சமூகத்திற்கும் இன்றைக்குள்ள செயற்கை நுண்ணறிவியல் இருக்கக்கூடிய சமூகத்திற்கும் எடுத்து செல்ல முடியுமா அப்படிங்கிறதான் இன்றைக்கி நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். இது ரொம்ப ஒரு ஒன் மேன் ஷோ இல்லாமல் ஒருத்தர் பேசாமல் நம்ம எல்லாரும் உரையாடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. ஆரோக்கிய கேள்விகள் அப்படிங்கிறது நலம் சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், இந்த நல அறிவியல் சார்ந்து உங்களுக்குள் எழக்கூடிய வினாக்கள். அதில் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ல வரல. எனக்கு வந்து நான் ஒரு 20-25 வருஷம் முன்னாடி முன்னாடி ஓடிட்டுருக்கேன், அவ்வளோதான். அந்த ஓட்டத்தில் நான் பார்த்த சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இனிமேல் வந்து கேள்விக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கேள்வியாக இருக்குன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ என்னோடய நேம் திவ்யா சார், வணக்கம். ஸோ நான் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் சித்த மருத்துவத்தில். இப்போது நம்ம நாடி தான் பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் உள்ளே நுழைஞ்சோடனே நம்ம பார்க்குற விஷயம். இப்போ பேஷண்ட் உள்ளே வரும்போதே நாடி பார்த்து எல்லாமே நீங்கள் சொல்லிடுவீங்களா டாக்டர் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ நாடி எந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தில் உதவுது, அதோட அளவுகோல் என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, இது நாடியும் சேர்த்து நவீன மருத்துவம் சேர்த்து தான் பார்க்கணுமா? ரெண்டாவது கொஷின் அதுலேயே வருது. நவீன மருத்துவம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் நிறையா பார்க்கும்போது சித்தாவில் நம்ம என்ன மிஸ் பண்ணுறோம்? ஸோ இது மூணாவது கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக நாடி பார்த்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட முடியுமா, இல்லை நாடியோட நவீன மருத்துவமும் சேர்ந்து தான் பார்க்கணுமா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். நாடி அப்படிங்கிறது நம்ம வெகுஜன மக்கள் மத்தியில் வந்து சித்த மருத்துவத்தோடு ரொம்ப அணுக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை நாடி. சித்த வைத்தியர்னால் நாடி பார்ப்பாங்க. இது எப்படி வந்திருக்குன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, காலகாலமாக ஆவணப்படுத்தப்பட்ட விஷயங்கள், ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி, ஒரு திரைப்படமாக இருந்தாலும் சரி, ஒரு ஓவியமாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவனையும் நோயாளியும் இணைக்கக்கூடிய முதல் விஷயம் நாடி தான். அப்படி ஒரு சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம், அப்படி நாடியை பார்த்து உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இன்னொருத்தர் வந்து நாடி பார்த்து ஐயோ மரணக்குறி வருது அப்படின்னு சொல்லதாக இருக்கட்டும். இதெல்லாம் நாமளே கேட்டிருக்கோம். நம்மளே ஒரு 25-30 வருஷம் முன்னாடி நடந்த திரைப்படங்களில், இல்லைன்னா வந்து படித்த புத்தகங்களில் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ஆழமாக நம்மளுடைய மக்கள் மத்தியில் பதிஞ்சிருக்கு. சித்த மருத்துவர்னால் நாடி பார்த்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது. சித்த மருத்துவராக நமக்கு தெரியும் நாடினா என்ன. நாடி என்றால் நாடி அல்ல, நாடி என்றால் 47,000 பாட்டெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நாடி அப்படிங்கிறது வந்து நம்ம 8 வகை தேர்வுகளில் நம்ம உடலை அறியக்கூடிய, உடலை புரிந்து கொள்ளக்கூடிய உபாயங்களாக இருக்கக்கூடிய 8 வகை தேர்வுகளில் பிரதானமானது நாடி. நாடி, ஸ்பரிசம், நா, நிறம், மொழி, விழி, மலம், மூத்திரம். இந்த 8 விஷயங்களை வைத்து தான் அன்றைக்கி நோயை கணிச்சிருக்காங்க. அந்த 8 கேட்கெட்ஸ் ஆஃப் சித்தா சிஸ்டம் சொல்கிறான் டயக்னோசிஸில். அதில் நாடி வந்து பிரதானமானது.
முதல் பாயிண்ட் என்னென்னா, எண் வகை நாடி சாஸ்திரமாக இருக்கட்டும், இல்லை 11 சித்தர் நாடி சாஸ்திரமாக இருக்கட்டும், நிறைய சித்தர்களினுடைய அடிப்படை நோயறிதலுக்கான சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு பழக்கத்தில், இன்றைக்கு பயிற்சியில் 100% இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் இல்லை. ரொம்ப தெளிவாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம், நாடியை வைத்தே அத்தனை நோய்களையும் நாடியை வைத்து மட்டும் நோய் கணித்தல் என்பது இன்றைக்கு சரியான விஷயம் இல்லை. ஒரு மருத்துவருக்கும் ஒரு மரபு வழியாக பாரம்பரியமாக வந்த வைத்தியராக இருக்கட்டும், இல்லைன்னா படித்து பட்டம் பெற்று அனுபவம் பெற்று வந்த வைத்தியராக இருக்கட்டும், அவரவர்கள் அனுபவத்தில் இந்த நாடிகள் மூலமாக ஒரு சில உடல் இலக்கணங்களையும் ஒரு சில நோய் நகர்தலையும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு உண்டு. அதில் எந்த மாற்றும் இல்லை. ஆனால் 100% நான் வைத்தே நாடியை வச்சே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறது புரட்டு உருட்டு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. அன்றைக்கு சொல்லியிருக்காங்களேன்னா, அன்றைக்கு அவர்களுடைய அந்த நோய் அறிதலுக்கு அவர்கள் பயன்படுத்தப்பட்ட விதங்கள், அவங்க அதை பார்த்த விதங்களில், அன்றைக்கு தெரிந்த அவர்களுடைய அறிவியலை வைத்து எடுத்த விஷயங்களில் அன்றைக்கு ஓரளவுக்கு அது சாத்தியமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன வாழ்வியலில், துரித வாழ்வியலில், ஆனால் நாடியை வைத்து அவருக்கு நிமோனியாவா, நாடியை வைத்து அவருக்கு டைஃபாய்டா, இல்லை நாடியை வைத்து அவருக்கு ஏற்பட்ட வலியில் ஏற்பட்ட சுரமா, ஒரு இன்ஃப்ளமேஷனுடைய ஒரு கூறாக வரக்கூடிய காய்ச்சலா அது, இல்லை அப்படிங்கிற ஒரு துல்லியத்தை நாடியை வைத்து மட்டும் சொல்ல முடியாது. சுரம் என்பதை சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி சுரத்திற்கான சிகிச்சை எப்படின்னா, சுரத்துக்கு மட்டும் நம்ம யோசிக்க முடியாது. அதுக்கான காரணியை நம்ம யோசிக்கணும். அது ஒரு இன்ஃப்ளமேட்டரி பாயிண்ட்டா, இல்லை ஒரு இன்ஃபெக்டிவில் ஒரு பாயிண்ட்டா, இது நவீன அறிவியல் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதிலிருந்தும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. ஸோ நாடியை தனித்துவமாக அதை மட்டும் வைத்தே நான் நோயை முழுமையாக கணித்து விட முடியும் என்கிற ஒரு சூழல் கிடையாது இன்றைக்கி. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் முதல்ல உரையில் சொன்ன மாதிரி, ஒரு பழமையான ஒரு தொன்மையான ஒரு விஷயத்தை நவீன அறிவியல் கொண்டு ஆராய வேண்டும் என்பதில் ரொம்ப முக்கியமானது நாடியை இன்றைக்கி டிஜிட்டலில் எடுக்க முடியும். அந்த வேவை டிஜிட்டலில் எடுத்து அதில் ஏற்படக்கூடிய மிக நுட்பமான மாறுதல்களையும் நோய் அறிதலையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியல் புலம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. அதை சித்த மருத்துவர்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தி, இப்போது நாங்கள் நாடி வாதம் முன்னோக்கி நடக்கிறது, வாதம் பின்னோக்கி நடக்கிறது, பித்தத்தை நோக்கி நடக்கிறது, வாதம் மேல் நடக்கிறது, வாதத்தினுடைய மாத்திரை குறைந்திருக்கிறது, இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப நுட்பமாக பார்ப்போம். அந்த நுட்பமாக பார்ப்பதற்கான ஒரு அறிவை இன்றைக்கு ஒரு வாழ்வியலில் நம்ம ஒரு மருத்துவராக அதை நுட்பமாக பார்க்கும்போது நிறைய பயஸ்டு வந்துடும். நோயருடைய மனம், அவர் பேசுகிற விதம், மருத்துவருடைய மனநிலை, சூழலில் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம், ஒரு மருத்துவருக்கும் இன்னொரு மருத்துவருக்கும் உள்ள வேறுபாடுகள், அது பயஸ்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அன்பயஸ்டாக வரணும் அப்படின்னா அப்போ அது ஒரு அறிவியலின் துணை கொண்டு தான் நம்ம அதை எடுத்தாகணும். ஸோ நாடியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வைத்து, அந்த தொழில்நுட்பத்தை வைத்து தான் நம்ம அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நடத்த முடியும். அதுவரைக்கும் இப்போ நான் என்னுடைய பயிற்சியில் நான் பார்க்குறது அப்படின்னா, நாடியில் வச்சு பித்தம் கூடியிருக்கா, பித்தம் குறைஞ்சிருக்கா, வாதம் கூடியிருக்கா, இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ள முடியுது. இன்னொன்று, மெலிதலாக இருக்கிறதா, ரொம்ப நாடி மெலிந்து இருக்கிறதுனா அந்த நோய் அதனுடைய தீவிரத்தன்மையை அடைகிறது, எதிர்ப்பாற்றலை குறைக்கிறதுன்னு ஒரு எளிய புரிதல் வைக்கலாம். அவர் கன்வாலசன்ஸில் இருக்காரா, இல்லை ஒஸ்ட் ப்ரோக்னோசிஸில் போகுதாங்கிறத நம்ம நாடியில் பிக்கப் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு பிற அறிவியலையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டும். நீங்கள் பேசும்போது கேட்டீங்க, மாடர்னுடைய மெடிசினில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம எடுக்கணும். நான் திரும்ப துல்லியமாக விளக்க வேண்டிய ஒரு விஷயம் புரிதல் என்ன வேணும்னா, நவீன அறிவியல் எல்லோருக்கும் பொதுவானது. நவீன அறிவியல் வேறு, நவீன மருத்துவம் நவீன அறிவியலை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து அவங்க கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் மருத்துவ முறை நவீன மருத்துவ முறை. அது அவங்க அப்படியே வராங்க. சித்த மருத்துவம் ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த சித்த மருத்துவ கட்டமைப்புக்கு நவீன அறிவியலை துணை கொள்வது என்பது எந்த பிழையும் இல்லாத விஷயம். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரெத்தை பயன்படுத்துகிறதோ, ஒரு பிபிஏப்பட்ட ஸ்ட்ரெத்தும் பிபிஏப்பட்டஸும் ரத்த அழுத்தமானி, அதில் உள்ள வால்யூம் என்ன, அதில் உள்ள ப்ரெஷர் என்ன, அது அப்படி தான் அவங்க எடுக்கிறாங்க. அந்த ப்ரெஷரை நம்ம பார்த்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அப்படி ஒரு அறிவியலை தெரிந்து கொண்டு அந்த நவீன தொழில்நுட்பத்தை வைத்து கொண்டு சித்த மருத்துவத்தின் பார்வையில் அந்த நோயை கணிப்பது என்பது இன்னும் இலகுவானது.
வெறும் நாடி ஸ்பரிசம் நிறம் மொழி விழி பார்க்குறதோட மட்டுமல்லாமல் நவீன அறிவியலின் தொழில்நுட்பத்தையும் சேர்த்து அந்த நோயை மிக துல்லியமாக கணிப்பது என்பது சித்த மருத்துவ அடிப்படையில் மருந்துகளை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். இன்னும் ஒரு சித்த மருத்துவர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் சொல்லணும்னா, ஒரு நீர்ப்பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கடைப்பு, சாதாரணமாக வெகுஜன மக்களின் வார்த்தையில் ஒரு மூக்கடைப்பு, சித்த மருத்துவர் வார்த்தையில் அது நீர்ப்பீனிசம்னு வச்சுக்கலாம். நவீன அறிவியல் பார்வையில் அட்டோபிக் சைனசைட்டிஸ் அப்படிம்பாங்க. இப்போது இந்த 3 புள்ளியும் யோசிச்சு பார்த்தோன்னா அவர் மூக்கடைப்புன்னு வராரு, நம்ம நாடி பார்க்குறோம் நீர்ப்பீனிசம்னு அவருடைய குறிகுணங்களை வைத்து சொல்லிட்டா கூட நம்ம ஒரு எக்ஸ்ரே பார்க்கும்போது அவருடைய நேசல் கன்ஜெஷன் உள்ள மேக்ஸிலரி சைனசைட்டிஸாக இருக்கா, பேன் சைனசைட்டிஸாக இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதை தெரிந்து கொண்டு ஆனால் சிகிச்சை அளிக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய மருத்துவ தேர்வு எப்படி இருக்கும்னா, இது பித்த கபத்தினால் வரக்கூடியது பீனிசம். அப்போ பித்தம் முதல்ல கூடியிருக்கு, அதை துணைக்கூறாக கபம் சேருது. அப்போ பித்தத்தின் முதல் கூரை நல்லா குறைச்சி கபத்தையும் வெளியேற்றணும். அப்போ பித்தத்தை குறைத்து கபத்தை வெளியேற்ற வேண்டும் என்றால் சீந்தில் மிகச்சிறப்பானது, பவளம் மிகச்சிறப்பானது, நம்ம மனசுக்குள்ளே கணக்கு போட்டுடலாம். அதே இது பித்தத்தை கூட்டி கபத்தை வெளியேற்றணும்னா திப்பிலியை தான் முதல்ல சேர்ந்துருக்கணும். ஸோ சைனசைட்டிஸ்க்கு திப்பிலி சரியாக வராது, ஆனால் ஆஸ்துமாவுக்கு திப்பிலி சரியாக இருக்கும். ஸோ இப்படி நுட்பமாக சித்த மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பக்கம் அவருடைய உடல் இலக்கணமும் நாடியும் வைத்துக்கொண்டு, இன்னொரு பக்கம் நவீன அறிவியலையும் வைத்துக்கொண்டு நாம் பார்க்கும்போது நிச்சயமாக மிக தெளிவான ஒரு நோய் கணிப்பையும் கொண்டு வர முடியும், சிகிச்சையும் எடுத்து வர முடியும் என்பது தான் என்னுடைய பதில்.